Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 6 Exercise 6.5 First question solve பண்ணலாம். Find the parametric form of vector equation and Cartesian equation. Parametric form of vector கண்டுபிடிக்கணும். Parametric form of vector and Cartesian equation of straight line கண்டுபிடிக்கணும். Passing through point ஒரு point கொடுத்துட்டாங்க 5, 2, 8 கொடுத்துட்டாங்க and is perpendicular to the lines R vector is equal to ij minus k plus s 2i minus 2j plus k and r vector is equal to 2i minus j minus 3k plus t into I 2j plus 2k. இப்போ ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்காங்க and இந்த ரெண்டு லைன் வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது and அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பாயிண்ட்டும் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துருக்கலாம். கொடுத்துருக்க பாயிண்ட் 5, 2, 8 அப்போ 5i ப்ளஸ் 2j ப்ளஸ் 8kன்னு எடுத்துக்கலாமா? ஏ வெக்டர் எடுத்துக்கலாம். இப்போ கிவன் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே மைனஸ் கே ப்ளஸ் எஸ் இன்ட்டு 2i minus 2j plus k. இப்போ கொடுத்துருக்க ரெண்டு லைன்லேருந்து b வெக்டர் d வெக்டர் எடுக்கணும். அதை வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் எஸ் இன்டூன்னு வர்றது தானே b வெக்டர். ஃபஸ்ட் லைனில் எஸ் இன்டூன்னு வர்றது b வெக்டர். அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i minus 2j plus k. இதே மாதிரி கொடுத்துருக்க அடுத்த லைனும் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்த லைன்னு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i மைனஸ் ஜே மைனஸ் 3k ப்ளஸ் டி இன்டூ ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. இப்போ டி இன்டூன்னு வர்றது டி வெக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணலாமா? டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. இப்போ பி வெக்டர் டி வெக்டர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நமக்கு ஒரு லைன் சொல்லியிருக்காங்க, அது பர்பெண்டிகுலர் டு போத் த லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ இந்த ரெண்டு லைனுக்குமே அது பர்பெண்டிகுலராக இருக்குன்னா கண்டிப்பாக அது பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கு பேரலாக இருக்கும். சரிங்களா? பி வெக்டர் கிராஸ் டி வெக்டரோட பேரலல் லைனாக தான் அது இருக்கும். அப்போ நம்ம பி வெக்டர் டாட் டி வெக்டர் கண்டுபிடிச்சாலே போதுமா? பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதுமா? ஸோ அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். I, J, K. இப்போ B வெக்டர் என்னது? 2 minus 2 1 எடுத்து எழுதிக்கலாம். 2 minus 2 1. D வெக்டர் 1 2 2. 1 2 2. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். I into first row first column minus 2 into 2 minus 4. 2 1s are 2 minus 2. Next J மைனஸில் எடுத்துக்கணும். First row second column 2 2s are 4 minus 1 into 1 1 plus k into first row last column 2 2s are 4 1 into minus 2 நம்ம plus 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். minus 4 minus 2 minus 6i 4 minus 1 3 minus 3j 4 plus 2 6 plus 6k. ஸோ இதிலேருந்து 3 காமனாக நம்ம வெளியே எடுக்கலாமா? இல்லையா? மைனஸ் இருக்குது, அதனால மைனஸ் 3 காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 3 2s are 6 ப்ளஸ் 1 டைம் வெறும் ஜே மட்டும் வரும். ப்ளஸ் வெளியே ப்ளஸ்னால் வெளியே மைனஸ்னால் உள்ள மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கே. கிளியரா? இப்போ ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதோட பேரலல் டு, அப்போ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் தனியாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் required straight line is R vector is equal to A vector plus M into B vector cross D vector where M is a real number. இப்போ இதில் B cross D என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். R vector is equal to A vector ஃபஸ்ட்டு எடுத்தோம் பாயிண்ட், ஞாபகம் இருக்கா? கொஷினில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. 5i 2j ப்ளஸ் 8k கொடுத்துருந்தாங்களா? A vector ப்ளஸ் M into இப்போ B cross Dயோட வேல்யூ minus 3 into 2i plus j minus 2k. இப்போ இந்த minus 3 into m வந்து ஒரு வேல்யூவாக மாறிடும். R vector is equal to 5i plus 2j plus 8k minus 3 into m minus 3m எடுத்துக்கலாம். balance 2i
plus j minus 2k மட்டும் இருக்கும். கிளியரா இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ எனக்கு ஃபார்மேட் ஆக்சுவலாக எப்படி வரணும் அப்படின்னா r vector is equal to 5i plus 2j plus 8k plus t into or s into அப்படி தானே வரணும். இங்கே t into எடுத்திருக்கோம். 2i plus j minus 2k. இப்போ t ஓட இடத்துல என்ன இருக்கு? t is equal to minus 3m அப்படின்னு எழுதிக்கணும். where t is equal to minus 3m, that is an element of real number. Next வந்து Cartesian equation of straight line passing through the point, அவங்க கொடுத்திருக்க point and perpendicular to நமக்கு questionல கொடுத்தா ரெண்டு லைன் எழுதியிருக்கேன். டைம் ஆகும்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். இப்போ Cartesian equation கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா x minus x1 by b1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 by b3. இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கிறது தான் x1 y1 z1 இது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ b1 b2 b3 எங்கேருந்து எடுக்கணும்னா நம்மளோட இந்த பாயிண்ட் t பக்கத்தில் இருக்குல்ல 2i plus j minus 2k. ஸோ அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் 2i plus j minus 2k. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். x minus 5 divided by b1 ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2 which is equal to y minus 2 divided by 1 that is equal to z minus 8 divided by minus 2. Understand of the sum ரொம்ப ஈஸினா ரெண்டு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. show that the lines r vector is equal to 6i plus j plus 2k plus s into i plus 2j minus 3k and r vector is equal to 3i plus 2j minus 2k plus t into 2i plus 4j minus 5k are skew lines. முதல்ல இது ரெண்டும் skew lines நம்ம ப்ரூஃப் பண்ணோம். and hence find the shortest distance between them. skew lines நான் சொன்ன பிறகு தான் நான் வந்து shortest distance கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு லைன் கொடுத்துட்டு அது skew lines அப்படின்னு கேட்டால் நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அது வந்து parallel to each other. செகண்ட் திங் வந்து அது இன்டர்செக்ட் ஆகுமா? இதில் எது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அது ஸ்கியூ லைன் கிடையாது. நமக்கு ரெண்டு லைன் கொடுத்துட்டு அது ஸ்கியூ லைன் கேட்டிருந்தா அது பேரலும் ஆகக்கூடாது, ரெண்டு லைனும் பேரலாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு லைன் இன்டர்செக்டும் ஆகக்கூடாது. தே ஆர் நாட் பேரலல் அண்ட் தே டு நாட் இன்டர்செக்ட்னு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அது ஒரு ஸ்கியூ லைன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ஸ்கியூ லைன் இன்டர்செக்ட் ஆகலை அப்படின்னா என்ன அந்த கண்டிஷன்? b வெக்டர் cross d வெக்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சரிங்களா? இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னா. அண்ட் பேரலல் அப்படின்னா b வெக்டரும் d வெக்டரும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இது ரெண்டு கண்டிஷனும் நம்ம பார்க்கணும். நார்மலாக b வெக்டரும் d வெக்டரும் நாட் ஈக்குவல்னாலே நம்ம வந்து அது ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து b வெக்டர் டாட் d வெக்டர் வந்து 0 ஆகலை அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் இல்லையா? ஸோ 0 ஆகலைன்னா இன்னொரு கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். கான்செப்ட் இதுதான். இந்த ஸ்கியூ லைன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். கிவன் டூ லைன்ஸ் என்ன அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், ஏ வெக்டர். இது பி வெக்டர் எடுத்துக்கலாம். செகண்ட் லைனில் இருக்கிறது சி வெக்டர், அடுத்தது டி வெக்டர்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஃபார்முலாவில் யூஸ் ஆகும். ஸோ நமக்கு ஏ வெக்டர் என்ன பி வெக்டர் என்ன எல்லாமே தெரியணும். ஃபஸ்ட் திங் வந்து பி வெக்டர் எடுத்து எழுதலாம். ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 3k. அடுத்தது டி வெக்டர். டி வெக்டர் வந்து செகண்ட் லைன் பாருங்கள், 2i ப்ளஸ் 4 into j minus 5 into k. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ b vector is not equal to d vector. ஃபஸ்ட்டு கண்டிஷன் b vector is not equal to d vector. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம்? b vector cross d vectorோட மாடுலஸ் எடுத்தால் 0வாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம b vector dot d vector கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். b vector cross d vector கண்டுபிடிக்கலாமா? ஸோ I j k b vector 1 2 minus 3 1 2 minus 3 2 4 minus 5. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்
அப்போ 2 into minus 5 minus 10. 4 3s are 12, minus 12 வந்து plus 12 ஆகிடும். அப்புறம் minus j, first row second column. 1 into minus 5 minus 5, 2 into minus 3 minus 6, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் plus 6ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது plus k. Plus k ஓட value first row last column 1 into 4 4 minus 2 2s are 4. Plus இருக்கும் நம்ம minusன்னு எழுதணும் இல்லையா. Next line solve பண்ணலாம். I vector minus 10 plus 12. அப்போ 2i minus 5 plus 6 1 minus j 4 minus 4 0. ஸோ k ஓட வேல்யூவே கிடையாது இல்லையா. இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமா. Modulus of b vector cross d vector is equal to root of 2 square plus minus 1 square. 2 square oda value 4 plus 1 square 1, which is equal to root 5. Root 5 வந்து not equal to 0. அப்போ வந்து நம்மளோட கொடுத்திருக்க ரெண்டு லைனும் skew lines இது இல்லாமா. Therefore ஏன்னா show that ன்னு கேட்குறாங்க, அப்போ எழுதணும் the given lines are skew lines. இதை கண்டிப்பா எழுதணும் சரியா. இப்போ shortest distance கண்டுபிடிக்கலாமா. shortest distance is equal to c vector minus a vector dot b vector cross d vector divided by modulus of b vector cross d vector, and distance வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாதுன்றனால ஹோல் மாடுலஸ் எடுத்துக்கலாம் சரியா. இப்போ ஆல்ரெடி b வெக்டர் cross d வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம், மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் cross d வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்னே ஒன்று இருக்குது, என்னன்னா நம்ம வந்து இன்னும் c வெக்டர் மைனஸ் a வெக்டர் மட்டும்தான் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். இப்போ c வெக்டர் கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே பார்த்து அதை பாருங்கள். 3i + 2j minus 2k. இப்போ உங்களுக்கு தெரியணும்னா இங்கே பாருங்கள் கொஸ்டினில் எழுதிட்டானா இது வந்து c வெக்டர், மேலே இருக்கிறது a வெக்டர் சரியா. அது திருப்பி எழுதணும்னா இன்னும் ரெண்டு லைன் வரும், அதனால் நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். a ஓட வேல்யூ என்ன 6i + j + 2k. ஸோ நெக்ஸ்ட் லைன் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். 3 - 6 - 3i, 2 - 1 1. அப்போ பாசிட்டிவ் சைட் தான் இருக்கு j. minus 2k minus 2, அப்போ minus 4 into k கரெக்டா. ஸோ இவ்வளோதான், இதில் காமனாக நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு நியூமரேட்டரில் c minus a minus 3i plus j minus 4k ஃபஸ்ட் எழுதிடலாம். அப்புறம் b cross d 2i minus j, நமக்கு தான் k வேல்யூவே இல்லைல்ல. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை மட்டும் எழுதினா போதும். ரூட் 5ன்னு டைரெக்டாக எழுதிக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். -3 × 2 -6, 1 × -1 -1, -4 × 0 அப்போ 0 தான், டிவைடட் பை ரூட் ஆஃப் 5. -6 - 1 -7, -7 பை ரூட் 5 மாடுலஸில் இருக்கு. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது +7 பை ரூட் 5ன்னு கிடைக்கும். அண்ட் இது டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கனால கண்டிப்பாக யூனிட்ஸ் என்னன்னு எழுதணும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.